இன்றைக்கு வந்து சூட மீன்லேருந்து ஒரு தீயல் வச்சு காட்ட போகிறேன். இது பிரட்டல்னு சொல்லலாம், தீயல்னு சொல்லலாம். இந்த மீன் எல்லாம் இப்போ கழுவி வச்சுருக்கேன். இதை முதல்ல போடுவோம் சட்டிக்குள்ளே. இப்போ இதோட சின்ன சின்ன வெட்டின வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு போட்டு, கறிவேப்பிலை, கொஞ்சம் லீக் சின்ன சின்ன வெட்டி இதோட போடுறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கடுகு, கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ற மாதிரி, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கரைக்கு போடுற மிளகாத்தூள், அது உங்களோட தேவைக்கேற்ற கொஞ்சம் கூட்டி குறைச்சி போடும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது. இனி இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் விட வேணும். இந்த எண்ணெயும் விடலாம், நான் ஒலிவ் ஆயில் விடுறேன். இதோட கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக கிளறி போட்டு மூடி கொஞ்சம் அவிய விடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் அவிஞ்சிட்டுது. கரண்டியை போட்டு கண்டபடி கிளறக்கூடாது. இப்போ இந்த மீன்கள் வந்து வெடிச்சிடும். இந்த விட்ட எண்ணெயிலேயே எல்லாம் பிரண்டு பொரிஞ்சு வரும். இதுக்குள்ளே தண்ணி விட தேவையில்லை. நான் கொஞ்சம் பால் விட்டுருந்தேன், அதுக்காக. இதுக்குள்ளே ஒரு சின்ன கத்தரிக்காய், ஒரு சின்ன சின்ன கீறி போட்டு அதையும் சேர்த்தால் ருசியாக இருக்கும். குடமிளகாய் பாதி பாதி வெட்டி போடுறோம். இது முதல் போட்டால் கரைஞ்சிப்போம், அதனால் இப்போ போடுறோம். அதோட ஒரு பாதி மாங்காய் இருந்தது, அதையும் வெட்டி போடுறோம். ஒரு பாதி தக்காளி பழம். இப்போ வந்து இப்படியே மூடி கொஞ்சத்துக்கு அவிய விடுவோம். இப்போ வந்து எல்லாம் அவிஞ்சு நல்லா பிரட்டலாக வந்துட்டுது. இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் திரும்ப விட்டுட்டு, இதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லியில் எல்லாம் சேர்த்து பிரட்டி போட்டு இறக்கலாம். கறியெல்லாம் நல்லா ஆறின பிறகு இதுக்குள்ளே தேசிக்காய் புளி சேர்ப்போம். இப்போ வந்து சூட மீன் பிரட்டல் ரெடி. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க, இப்படி இருக்குன்னு.